சாயி ராமாயணம் அத்தியாயம் 38 அன்னதானம். எங்கே சாயிநாதரே பரிமாறினாரோ அங்கே சாப்பாட்டை பற்றி என்ன சொல்ல முடியும்? பக்தர்கள் அங்கே வயிறு புடைக்கும் வரை உண்டு திருப்தியுடன் ஏப்பம் விட்டனர். ஒவ்வொரு கவளமும் சுவையாகவும் பசியை தீர்ப்பதாகவும் திருப்தி அளிப்பதாகவும் புஷ்டி அளிப்பதாகவும் அமைந்தது. பிரேமையுடன் அளிக்கப்பட்ட புனிதமான இவ்வுணவு மிக சுவையாக இருந்தது. அதை உண்டவர்கள் அனைவரும் ஒவ்வொரு கவளத்திற்கும் சாயி நாமத்தை சொல்லிக்கொண்டே அக்கினியில் ஆகுதி இடுவது போல் வாயில் இட்டனர். ஆயினும் பாத்திரம் காலியானதே இல்லை, எப்பொழுதும் நிரம்பியே இருந்தது. யாருக்கு எந்த உணவில் ஆசை அதிகமாக இருந்ததோ அவருக்கு அந்த உணவு பிரேமையுடன் மறுபடியும் பரிமாறப்பட்டது. பலர் மாம்பழ சாற்றை விரும்பினர். அவர்களுக்கு மாம்பழ சாறு பிரீதியுடன் அளிக்கப்பட்டது. இந்த உணவை பரிமாற நானா நிமன்கரையோ மாதவரா தேஷ்பாண்டவையோ பாபா தினமும் ஆணையிட்டார். அவர்களும் நெய்வேத்தியத்தை அனைவருக்கும் பரிமாறும் பணியை நித்திய நியமமாக ஏற்றுக்கொண்டனர். சிரமமான செயலாக இருந்த போதிலும் மிகுந்த அன்புடன் அர்ப்பணியை செய்தனர். ஒவ்வொரு பருக்கையும் மல்லிகை மொட்டு போல் இருந்த ஜிரேசா அரிசிச்சோறு, அதன் மீதான பொன்னிறத்தில் துவரம் பருப்பு சூப்பு, அதற்கு மேல் ஒரு தேக்கரண்டி நெய் ஊற்றப்பட்டு எல்லோருக்கும் அளிக்கப்பட்டது. பரிமாறப்படும் போது இவ்வுணவின் நறுமணம் காற்றை நிரப்பும். பலவித சட்னிகளுடன் சேர்த்து உண்ணும் போது இவ்வுணவு காரசாரமாக இருக்கும். எந்த உணவும் அரை வேக்காடாகவோ சுவை குறைவானதாகவோ இருந்ததில்லை. எல்லாரும் திருப்தியாகும் வரை உண்டனர். ஆத்மானந்தமாகிய தட்டில் சேமியா, பிரேம பக்தியாகிய தட்டில் இடியப்பம். இவ்வுணவு ஏற்க சாந்தியையும் சுகத்தையும் ஆத்மானந்தத்தையும் அனுபவிப்பவர்களைத் தவிர வேறு எவர் வருவார்? அன்னமும் அன்னத்தின் சுவையும் அதை உண்பவரும் ஹரியே. அன்னத்தை பரிமாறுபவர் தன்யர், அன்னத்தை உண்பவர் அளிப்பவர் இருவருமே தன்யர்கள். இந்த இனிப்புகளுக்கெல்லாம் மூலம் குருபாதங்களில் பலமான நிட்டை. இனிப்பது சர்க்கரையோ வெல்லமோ அன்று, இனிப்பது ஆழமாக வேர்விட்ட சிரத்தையே. அங்கிருந்த எப்பொழுதும் உறையும் செல்வம் நித்திய மங்களமும் அவ்வாறே. பாயாசமும் ரவா கேசரியும் பல உணவு பண்டங்களின் கூட்டுக்கலவையும் ஏராளமாக இருந்த இடத்தில் தட்டை எதிரில் வைத்துக்கொண்டு உட்கார்ந்த பிறகு தயக்கம் காட்டுவதோ முன்னும் பின்னும் பார்ப்பதோ முட்டாள்தனமான காரியம். நானாவிதமான உணவு பண்டங்களை உண்ட பிறகும் மக்களுக்கு கொஞ்சம் தயிர் சாதம் சாப்பிடவில்லை என்றால் வயிறு நிரம்பிய திருப்தி ஏற்படாது. குடிப்பதற்கு கொஞ்சம் மோராவது கேட்பார்கள். ஒரு சமயம் ஒரு லோட்டா சுத்தமான மோர் குருராயரின் கையாலேயே நிரப்பப்பட்டு பிரேமையுடன் எனக்கு அளிக்கப்பட்டது. லோட்டாவை என் உதடுகளுக்கிடையில் வைத்தபோது வெள்ளை வெளியேறென்றிருந்த மோரை கண்ணால் கண்டு நான் மிக்க மகிழ்ச்சியடைந்தேன். லோட்டாவை உதடுகளில் வைத்தபோது ஆத்மானந்த புஷ்டியை அடைந்தேன். ஏற்கனவே பல உணவு பண்டங்களை சாப்பிட்டதால் வயிறு நிரம்பி விட்டது. இந்த மோரையும் எப்படி குடிக்கப் போகிறேன்? இந்த வக்கிரமான சந்தேகம் என் மனதில் உதித்த போது முதல் மிடரே மிக சுவையுள்ளதாக இருந்தது. நான் சங்கோசப்பட்டு தயங்குவதைக் கண்ட பாபா மனப்பூர்வமாக கேட்டுக்கொண்டார். அதை முழுக்க குடித்துவிடும். மறுபடியும் அந்த நல்வாய்ப்பு எனக்கு கிடைக்காதென்பதை மறைமுகமாக சொன்னார் போலும். பின்னர் அவ்வாறே நடந்தது. அன்றிலிருந்து 2 மாதங்களில் பாபா தம்முடைய அவதாரத்தை முடித்துக்கொண்டு நிர்வாணம் அடைந்தார். இப்பொழுது அந்த மோருக்கு ஏற்படும் தாகத்தை தணித்து கொள்ளும் வழி சாயி கதாமிர்தத்தை குடிப்பதைத் தவிர வேறு எதுவும் இல்லை. கை கொடுப்பதற்கு வேறு எதுவுமே இல்லை. ஹேமாட், சாயிநாதரை சரணடைகிறேன். சாயிநாதரே எந்த கதையை ஞாபகப்படுத்துகிறாரோ அதை அடுத்தபடியாக சொல்கிறேன். கதை கேட்பவர்கள் தங்களுடைய கவனத்தை நீடிக்கட்டும். எல்லாருக்கும் சேமம் உண்டாகட்டும். ஞானிகளாலும் சான்றோர்களாலும் உணர்வூட்டப்பட்டு சாயி பக்தன் ஹேமாத் பந்தால் இயற்றப்பட்ட ஸ்ரீ சமர்த்த சாயி சத் சரித்திரம் என்னும் காவியத்தில் ஹண்டி வர்ணனை என்னும் 38வது அத்தியாயம் மற்றும் ஸ்ரீ சத்குரு சாயிநாதருக்கு அர்ப்பணம் உண்டாகட்டும். ஷேமம் உண்டாகட்டும். ஓம் சாய்ராம்.